இங்கே சூரியனுக்கு வந்து நீசமாயி நீசபங்க ராஜயோகம் பெறும் அமைப்பு வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எந்த பொண்ணு ஜாதகத்திலையோ எந்த பையன் ஜாதகத்திலையோ வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது அப்படின்னா டோன்ட் கோ ஃபார். அப்போனா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஜாதக அமைப்புனா யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் செப்பரேஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான நான் 99, 98லாம் வந்து சொல்லிட மாட்டேன். 100% சான்சஸ் ஆர் தேர். தனியாக வந்து விருச்சிகத்தில் வந்து ராகு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. கேது அப்படின்னு என்னங்க, டிட்டாச்மெண்ட், சர்ச்சிங் ஃபார் விஸ்டம், ஒரு ஞானத்தை தேடி போவாங்க. அதுவும் இந்த கேது திசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எதுலேயுமே பட்டு இருக்காது. இப்போ தனுசு ராசியில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக தனுஷில் வந்து சுக்கிரன் மட்டும் இல்லை, தனுஷுக்குள்ளே வந்து ராகு கேது கூட இருக்கலாங்க, தப்பே கிடையாது. எத்தனையோ விஐபிஸ் வரட்டும், பட் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாலை மரியாதை பட்டம் கட்டுறது அப்படிங்கிறதுலாம் உங்களை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து ஜாதகத்தில் வந்து கும்ப லக்னம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மற்ற லக்னத்துக்கு சொல்கிற மாதிரி பலன்கள் இவங்களுக்கு சொல்ல முடியாது. பையனோட ஜாதகத்தில் வந்து இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு 30-35 வயசு வர்றப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து நீ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ அம்பிகா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம மக்களுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசியை வச்சு சொல்லுவாங்க இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி, அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கும், அதெல்லாமே வந்து மாறுபடும். இப்போ வந்து ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அது நடக்கும். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ துலாமில் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான துலாமில் வந்து சூரியன், இது காலபுருஷனுக்கு வந்து 7வது வீடு வந்து துலாம். தராசு தான் அது வந்து அதோட சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து எங்கே உச்சமாவார் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து உச்சமாவார். அதுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து துலாம். இங்கே வந்து சூரியன் வந்து என்ன ஆவார், நீச்சமாவார். ஆனால் இங்கே வந்து சூரியன் நீச்சமாயிருவார் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இங்கே சூரியனுக்கு வந்து நீசமாயி நீசபங்க ராஜயோகம் பெறும் அமைப்பு வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகார அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திடீர்னு வந்து அவங்க வந்து லைம் லைட்டுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சுக்கிரனோட வீடு. அகெயின் வந்து இங்கே இருக்கிறது வந்து சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராமினென்ட் அந்த மாதிரி பர்சனாலிட்டியில் தான் வந்து இவங்க இருப்பாங்க. பட் என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் சூரிய திசை நடக்கிறப்பையோ சுக்கிர திசை நடக்கிறப்பையோ இல்லை 2 காம்பினேஷன்ஸ் எங்கேயாவது மீட் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்களுக்குள்ளேயுமே வந்து தான் என்ற கர்வம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து எல்லோரும் எனக்கு கீழே தான் இருக்கணும். ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன எல்லாம் வந்து இவங்களா பண்ணணும், இவங்களா முன்னாடி இருக்கணும், அப்போ நம்மெல்லாம் யார் அப்படிங்கிறதுனால அந்த பீப்புள் இருக்காங்க இல்லை துலாம் அப்படிங்கிற இருக்கிற பாவம் வந்து பார்த்திங்கன்னா அது லைஃப் பார்ட்னரை குறிக்கிற பாவம். அது வந்து சோஷியல் பார்ட்னர்ஸுமே பீப்புள் நம்ம சொசைட்டியில் யாரையெல்லாம் பார்க்குறோமோ, கடை வீதி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த துலாம் இருக்கிற ஏரியாவே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தராசையும் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் பீப்புள் வந்து கேதர் ஆகிற பிளேஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் பார்ட்னருமே இருக்கிற இடத்துல இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெய்ட்ஸ் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கோவப்படுறேன், நான் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக வந்து எப்போவுமே நடந்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவங்களோட நம்மளால் ஒத்துப்போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவுமே அகெயின் வந்து சூரியன் வந்து தனியாக தான் இருக்கா. தனியாக இருந்தால் வந்து யூஸ்வலாங்க துலாமில் சூரியன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேசராசிக்காரங்க மேஷ லக்னம் அப்படின்னு வந்து கரெக்டாக அவங்களுக்கு 7th பிளேஸில் வந்து துலாம் தான் வரும். அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பொண்ணு ஜாதகத்துலேயோ எந்த பையன் ஜாதகத்துலேயோ வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் துலாம்ங்கிற இடத்துல வந்து தனியாக வந்து சூரியன் இருக்குது, அங்கே மேஷம் தான் இருக்குது அப்படின்னா டோன்ட் கோ ஃபார். டெஃபினட்டாக ஐ சே அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஈகோ இஷ்யூஸ்னால வந்து
லைஃப் வந்து வாழ்கிறதுக்குங்க. சண்டை போடுறதுங்கிறது வந்து எல்லா வீட்லேயும் சண்டைகள் இருக்கும். ஆனால் அந்த லெவல் ஆஃப் ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பயங்கர சூடு. இந்த கூடவே வந்து சுக்கிரனுமே ஒளி கிரகம் தான். 2 ஒளி கிரகங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து பாடாப்படுத்தும். வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் கேர்ள். ஆனால் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வாழணும் இல்லையா? இது 7th பிளேஸில் துலாம் பாவத்தில் ஒரு தனியாக சூரியன் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து மேஷமோ மேஷ ராசியோ மேஷ லக்னமோ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோடதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை பையனோடதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அதர் பிளானிட்டரி சிஸ்டம் எல்லாம் லவ் மேரேஜுக்கு இது நம்ம பார்க்கவே போகிறது கிடையாது அவன் ஒன்றும். ஆனால் பட் வந்து இது மேரேஜுக்கு வந்து ரொம்ப இந்த முக்கியமாக பார்க்கணுங்க. அப்போனா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஜாதக அமைப்புனா என்ன? இல்லை, யூஸ்வலாக வந்து அது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, 2 கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லா கல்யாணமும் இது வந்து ஆல்ரெடி யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் செப்பரேஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான 100%, நான் 99, 98லாம் வந்து சொல்லிட மாட்டேன். 100% சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இந்த மாதிரி நடக்கும்பொழுது அவங்களோட மனசுமே வந்து மாறதுக்கு உண்டான இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுமே, நான் தான் ராஜா. காட்டுக்கு வந்து சிங்கம் என்ன சொல்லும், நான் தான் ராஜா அப்படிங்கும். எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணோடதுல வந்து மேபி ஏதோ ஒரு ரொம்ப எந்திரிக்கவே முடியாத கிரக அமைப்புகளோடு இருக்கிறப்போ அது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்குவேன் அப்படின்னாலும் ஹவு லாங், அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த பேஷன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பாவம். 7ஆம் பாவம் வந்து ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ குவைட் காமன் இந்த ஜென்ரேஷனில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்னோட குருஜி வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து கற்றுக்கிட்டப்போ வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னா அவன் பிள்ளைய துரத்தி விட்டுருவான், வச்சு வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுவாருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ வந்து இது நம்ம ஒரு செல்ஃபாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் வந்து நான் பார்த்துப்பேன். பட் என் கூட இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேரேஜ் லைஃப் இப்படி இருந்தாலுமே அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் தனிப்பட்ட முறையில்? அவங்க வந்து என்றைக்குமே நான் தான் ராஜா, என்றைக்குமே நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி. ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ் ஒரு பார்த்திங்கன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த செல்வத்துக்கு செல்வம் சுக்கிரபாவத்தில் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூரியன் இருக்கிறப்போ வந்து அது ஒரு காம்பினேஷன் பாருங்கள், நல்ல காம்பினேஷன் தானே. பட் இது வந்து மேரேஜ் லைஃப்னா வர்றப்போ ஐ எம் டெல்லிங், இந்த காம்பினேஷன் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இப்போ எல்லாருமே அவேர்டாக தான் இருக்காங்க. அவங்கவுங்களோட சார்ட் அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி வர்ற அலைன்ஸில் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதே மாதிரி இப்போ விருச்சிகத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா என்னங்க நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு ஃபயர் காம்பினேஷன்ஸாக கேட்டு மக்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த காம்பினேஷன் இருந்தாவே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி தான் வருதுன்னு அவங்களாலே யோசிக்க முடியல. ஜாதக கட்டத்தில் இருக்குது அதனால் வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நம்மளுக்கு வந்து ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒவ்வொருத்தங்களோட சார்ட். இப்போ வந்து டிஎன்ஏ நான் பார்க்குறதுக்கு தாத்தா மாதிரி இருக்கேன், பாட்டி மாதிரி இருக்கேன், என்னோட கொள்ளு தாத்தா மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டிஎன்ஏ வந்து சார்ட். அது வந்து பிளட் குரூப்லேருந்து எல்லாம் இது வந்து கார்மிக் சார்ட் தானுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பூர்வ ஜென்மங்களில் நம்ம வந்து முன் ஜென்மங்களில் எல்லாம் என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணமோ அதை அப்படியே கேரி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கு வந்து கிரகங்கள்லாம் வந்து சனி எங்கே உட்காரணுமோ, சூரியன் எங்கே உட்காரணுமோ, சுக்கிரன் எங்கே உட்காரணுமோ உட்காந்துட்ருக்கு. அது மாதிரி தான் ராகு கேது அப்படிங்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் ராகு அப்படிங்கிறது வந்து நிறைய புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மூல நூல்களில் அப்படிலாம் இல்லை, இப்போ வந்து டிரைவ் பண்ணுறாங்க இல்லையா. அதாவது ரொம்ப அந்த ஓல்டன் தமிழை வந்து இப்போ படிக்கிறதே வந்து ஏன்னா எல்லாமே செய்யுள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு எல்லாமே வந்து புரிகிற லாங்குவேஜ்லேயே இல்லை. மேபி வந்து பியோர் தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்குமே வந்து ஒரு கோனார் தமிழுரை மாதிரி வந்து பெருசாக ஏதாவது இருந்துச்சுன்னா தான் வந்து அதை பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ இருக்கவங்க வந்து அதை டிரைவ் பண்ணுறாங்க. டிரைவ் பண்ணி வந்து இந்த காம்பினேஷன்ஸில் இது இருந்தால் எப்படி இருக்கும், அந்த காம்பினேஷனில் அது எப்படி இருந்தால் இருக்கும்னு. ஆனால் இந்த ராகுங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, விருச்சிகத்தில் ராகு இருந்தால் வந்து அது உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகு கேதுகளுக்கு வந்து உச்சம் நீச்சம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மற்ற பிளானட்ஸ்க்கு இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம், அது வந்து ராகு கேதுக்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஷேடோ பிளானட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது எந்த வீட்டுக்குள்ளே இருக்கோ அது மாதிரி தான். அதனால இதை உச்சம் நீச்சம் அப்படின்லாம், இப்போ ஒரு ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு சாமியாருக்கு கூட ராகு உச்சம்னு சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு காம்பினேஷன்ஸை கொடுக்கும். இங்கே விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீடுங்கிறது வந்து அது அகெயின் வந்து 8ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து நிறைய சீக்ரெட்ஸுங்க. கொஞ்சம் நஞ்சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் இல்லை. இது ஆயுள் பாவம்னு சொல்லுவாங்க, மர்ம பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியம் நடவடிக்கைகள் வந்து நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விபரீதம் தரும் விருச்சிகத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லவே வேண்டாம், ராகு போய் அங்கே உட்காந்துட்ருக்கு. செவ்வாய் ராகு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். தனியாக வந்து விருச்சிகத்தில் வந்து ராகு உட்காந்துட்ருக்கு அப்படின்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்காது, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த நிழலுலக தாதா அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்தாண்டா 20 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் அப்படி ட்ராவல் பண்ணால் லண்டன் போய் கடைசியில் வந்து சவுதியில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வீடு வந்து பேலஸ் மாதிரி இருக்குது, ஐடி பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறாங்க, அது பண்ணுறேங்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களோட எப்படி போனாங்க, எப்படி இருக்காங்க, இப்போ ரைட் நோ என்னென்னலாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, பட் எதுவுமே வந்து தெரியாது. ஒரு மாயை மாதிரியே இருக்கும் எல்லாமே விருச்சிகத்தில் வந்து ராகு இருக்கிறப்போ. ஆனால் அந்த பர்சன் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்ரெட்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க. நீங்கள் வெதர் ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. பழக்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பழக்கங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ட்ரிங்க்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து எப்போவுமே அது மோசமான பழக்கம்தான். இனியுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இவங்கக்கிட்ட என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்குமோ அத்தனை ஹேபிட்ஸுமே இருக்கும். அது வந்து அகெயின் நான் சொல்கிறேன், டிபெண்ட்ஸ் ஆன் த எல்லா ஹாராஸ்கோப் பார்க்கணும். சந்திரன் என்ன பொசிஷனில் இவங்களுக்கு இருக்குது, இவங்களோட சுய நட்சத்திரம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஜென்ரலாக வந்து விருச்சிகத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா பொருள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. கேரக்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஆகணுங்க. இதுக்கு நேர் 7ஆம் பாவத்தில் வந்து இது இருக்கும், கேது இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி? இது வந்து லக்னத்திலேயே கேது இருக்கிறது தானே. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோடையே ஒட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. லக்னத்திலேயே இப்போ கேது இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு எதுலேயுமே வந்து கேது அப்படின்னா என்னங்க, டிட்டாச்மெண்ட், சர்ச்சிங் ஃபார் விஸ்டம், ஒரு ஞானத்தை தேடி போவாங்க. அதுவும் இந்த கேது திசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எதுலேயுமே பட்டு இருக்காது. ஒரு 100 ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை தேடி போனால் எனக்கு வந்து ஞானம் கிடைக்கும், நான் வந்து ஹிமாலயாஸ் போகட்டுமா, இல்லை வந்து காசி போயிட்டு சாமியார்களை மீட் பண்ணட்டுமா, இல்லை சித்தர்களோட வழிபாடுக்கு போனால் நல்லா இருக்குமா, வெள்ளியங்கிரி மலை போகிறேன், இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது எடுத்துப்பாங்க, பில்கிரிம் ட்ரிப் எடுத்துகிட்டு நான் அதுக்குள்ளேயெல்லாம் போனால் தான் எனக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது கேது வந்து லக்னத்தில் இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்தே அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த பர்சன் அப்படி தான் இருப்பாங்க. லக்னத்தில் வந்து எந்த கிரகம் இருக்குதோ அது அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே அந்த ஞானத்தை தேடுதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து அதே மாதிரி அவங்க பேசுகிற இதை பார்த்திங்கனாவே வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து கண்டென்ட்டாக பேசுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, பொருளுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க வந்து வேல்யூ கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களோடது எல்லாமே சர்ச்சிங் ஃபார் விஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இல்லை வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோட ஒரு இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடியில் படித்த பர்சன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. எனக்கு வந்து பிரம்மச்சரியமாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ தனுசு ராசியில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன? தனுசு சுக்கிரன், தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தர்மபாவம்னு சொல்லலாம். இது வந்து குருவோட வீடு. ஆக்சுவலாக தனுசில் வந்து சுக்கிரன் மட்டும் இல்லை, தனுசுக்குள்ளே வந்து ராகு கேது கூட இருக்கலாங்க, தப்பே கிடையாது. தனுசுக்குள்ளே வந்து ஏதாவது கிரகங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்குதான்னு எடுத்து பாருங்கள். ஒரு 2-3 கிரகமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஈவன் வந்து ஒரு ராகு கூட சேர்ந்தோ வேறு ஏதாவது கிரகங்கள் 2 இருந்துச்சுனாலும், கேது கூட சேர்ந்தோ ஒரு 2 கிரகங்கள் இருந்துச்சுனாலும் கூட வந்து அதிகமான கிரகங்கள் வந்து தனுசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். விருச்சிகத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன்
யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் வந்து சுக்கிரன் வந்து சிறப்பான அமைப்புகளை வந்து கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் இட் செல்ஃப் இப்போ வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தனுசில் வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லோரும். அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து எத்தனையோ விஐபிஸ் வரட்டும், பட் உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாலை மரியாதை பட்டம் கட்டுறது அப்படிங்கிறதுலாம் உங்களை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வந்து கூடவே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஒரு மகாலட்சுமியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா சுக்கிரன் வந்து பொருளை கொடுக்குறவர், குரு வந்து பார்த்திங்கன்னா அறத்தை கொடுக்குறவர். இது ரெண்டுமே பேலன்சிங்காக ஒரு பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தினாலையுமே பாராட்டப்படுறவங்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வெயிட் போடுற இஷ்யூஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களே நினச்சா கூட வந்து பூசின மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறவங்கெல்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் வந்து எல்லாருமே இவங்களை வந்து பார்த்து ரொம்ப வந்து ப்ளீஸிங்காக வெல்கம் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷனில் இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது மகரத்தில் குரு. மகரம் அப்படிங்கிறது வந்து சனியோட வீடு. மகரம் அப்படிங்கிறது வந்து தொழிலுக்கான ஒரு பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 10வது பாவமாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு உட்கார்ந்துட்டுருக்காரு. இப்போ அகெயின் வந்து குரு பண்ணுறதை எல்லாம் வந்து சனி வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோனஸ் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் கன்னிங்னஸ் கொடுக்கறது. சனி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்கிறாரு. உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், சகுனி. சகுனியோட இதை வந்து அப்படியே வந்து பார்க்கலாம். மகரத்துக்குள்ளே வந்து குரு இருக்குதுன்னு திட்டத்தையும் போடுவார், அதே மாதிரி வந்து சூழ்ச்சிகளை பண்ணுவார், அதில் கொஞ்சம் வந்து சக்ஸஸ் ஆவார். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு காம்பினேஷன் தான் வந்து இந்த மகரத்தில் வந்து குரு இருக்கிறது. இதை வந்து ரொம்ப மோசமான காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா குரு வந்து எங்கே இருந்தாலுமே குரு வந்து கெடுக்க மாட்டாருங்க, மற்ற கிரகங்கள் மாதிரி வந்து கெடுக்க மாட்டார். ஆனால் வந்து இது வந்து சனியோட வீடு, குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில். வந்து இது வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்டிவேட் ஆகிறப்போ அவங்களுக்கு தொழில் நிலைமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீராக போகும். அதனால் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்தா வந்து கும்பத்தில் வந்து சந்திரன். ஸோ நம்ம வந்து சந்திரன் அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ப்பிறை தேய்ப்பிறை, ஸோ 2 காம்பினேஷன்லையுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கும்பம் அப்படின்னா என்ன, ஒரு குடம், ஒரு ஆமாம், ஒரு நல்ல வந்து செம்பு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருட்டு தான். அது வந்து இதுவுமே ஒரு விருச்சிக பாவம் மாதிரி இல்லை. ஆனால் கும்பம் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும். யூஸ்வலாக வந்து ஜாதகத்தில் வந்து கும்ப லக்னம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மற்ற லக்னத்துக்கு சொல்கிற மாதிரி பலன்கள் இவங்களுக்கு சொல்ல முடியாது. 3-4 டைம்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா கும்பத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து சந்திரன் வந்து எப்போவுமே வந்து ஒரு மதர்லி பிளானெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல வந்து அம்மாவுக்குரிய பாசம், அதே மாதிரி வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி எல்லாமே இருக்கும். சனி அப்படிங்கிறதுமே வந்து வெளிச்சம் இல்லாத ஒரு இருள் கிரகம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுங்க, எல்லாமே ஃபாஸ்ட். சந்திரனுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. பட் சனி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதுக்கே 2.5 வருஷம் எடுக்குது. அப்படிங்கிறப்போ ஸ்லோவாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கும்பத்துக்கும் சனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு யார் ஜாதகத்துலையாவது கும்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து சந்திரன், அது வந்து வளர்ப்பிறை சந்திரனாவோ தேய்பிறை சந்திரன் எனிதிங் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்குமே வந்து கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையனோட ஜாதகத்தில் வந்து இந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு 30-35 வயசு வர்றப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து நீ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிரும். எனி போன் ரிலேட்டட், மசில் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதனால் வந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஈவன் அவங்க ஒரு நல்ல ரொட்டீனில் எல்லாம் இருப்பாங்க. பட் ரொட்டீன்லேயே இல்லாட்டியும் இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அவேர்டாக இருந்துக்கலாம். நம்மளுக்கு ஓகே, நம்ம குழந்தையோட ஜாதகத்தில் வந்து இது இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வந்து கோ த்ரூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எனி யோகா பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு மசில் பில்டப்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வர்றதெல்லாம் வரும். பட் நம்ம அந்தளவுக்கு சஃபர் பண்ண தேவையில்லைங்க. திடீர்னு ஐயோ என்னடா எனக்கு வந்துருச்சு, அதாவது நீ டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் வந்து அவங்க போக தேவை இருக்காது. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க.
அம்மா குழந்தைங்களுக்கு இடையில வந்து சலசலப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து சனி வந்து அதை கெடுத்துக்கிட்டே தான் இருக்கும், இந்த பாவத்தை வந்து கெடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது இதே வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்துட்டா இனி நிலமும் மோசம்தான். இனியுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து அதை வந்து தனியாக உட்காந்துட்ருக்கு, சந்திரன் வந்து அந்த பாவத்தில் தனியாக உட்காந்துட்ருக்கு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஓகே இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தையும் அவங்க வளர்த்திக்கலாம். எனிவேஸ் வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி விலகி போகலாம். நீங்கள் விலகி போனீங்கனாலும் விடாது, பட் வந்து நம்ம கொஞ்சம் அவேர்டாக வந்து எதையெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம லிமிட் எடுத்துக்கலாம், நம்மளோட பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் வந்து கேர்ஃபுல்லாக கொண்டு போயிடலாங்க. பட் இட்ஸ் நாட் என்ன இதுவுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா மேபி கூட இருக்கிற கிரகங்கள் அதுக்கு வந்து யூஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் எதை ஆஸ்பெக்ட் பண்ணுது, நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வந்து குரு பார்வையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறதுல ஒரு 50% நடக்கும், 50% வந்து நம்ம வந்து சேஃபஸ்ட் சைடில் இருப்போம். ஓகே. ஸோ கடைசியாக வந்து மீனத்தில் செவ்வாய். மீனம் செவ்வாய் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மீனம் வீடு வந்து குருவோட வீடு தான். இங்கே வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் கிரகம் தானே செவ்வாயுமே வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து குரு வீட்டில் வந்து செவ்வாய் அப்படிங்கிறப்போ யூஸ்வலாக நம்ம புதன் சூரியனை பற்றி பேசணும் இல்லையா, புத ஆதித்ய யோகம் மாதிரி வந்து இது வந்து குரு மங்கள யோகம். அதாவது இவங்களுக்கு வந்து லேண்ட் அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து நல்லாவே வந்து செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 100 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது, 200 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது, குருவுமே வந்து நல்ல பொசிஷனில் எல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு லேண்டு வந்து நிறைய இருக்குங்க. நல்ல வந்து வெல்தியாக வந்து நான் எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னோடய ஃபோர் ஃபாதர்ஸ் கொடுத்த ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா வந்து மதிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுமையாக கொஞ்சம் அறிவாக எல்லாமே எங்கே வந்து கோவப்படணும், எங்கே வந்து நிதானத்தை காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃபாரின் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா மீனம் அப்படிங்கிறதே வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 12வது பாவம். 12வது பாவம் வந்து வெளிநாட்டு தொடர்புகளை எல்லாம் குறிக்கும். இவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்னோட மாமா வந்து இங்கேருந்து போய் மலேசியாவில் வந்து ரப்பர் எஸ்டேட் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த பர்சன்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட்டுமே இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய பழகுவாங்க, ஆனால் வந்து யாருனாலையும் யாருக்கும் வந்து பெரிய பிரயோஜனமெல்லாம் இருக்காது. பட் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களால வந்து இவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஃபாரின் ட்ரேட்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. நிறைய வந்து இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நம்பி இங்கே வந்து லேண்ட்ஸ் வாங்கி போடுறது, அந்த லேண்டை வந்து நீயே பார்த்துக்கோ, நாங்கள் வர்ற வரைக்கும் வந்து ஒரு 20 இயர்ஸ் நீயே வந்து ஃபார்மிங் பண்ணிக்கோ, நீயே பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த காம்பினேஷனில் வருங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம இந்த இதில் வந்து எல்லா காம்பினேஷன்ஸுமே வந்து பேசியிருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்குது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசாமல் அதற்கு நன்றி. நன்றி.